ஹாய் கைஸ், இன்னைக்கு 2024ஓட பெஸ்ட் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 10ல் இருக்கிற படம் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் ஓமன். அகாஷா ஸ்டீவன்சன் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்துட்டு ஒரு கிளாசிக்கா இருக்கும். பழைய ஓமனுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஓமனோட ஸ்பின் ஆஃப் தானே, வந்து ஒரு மாதிரி ரீபூட் தானே. ஒரு நல்ல லாங் டைம், அதாவது ஃபர்ஸ்ட் 77 அந்த படத்துக்கு அப்புறம் சிறந்த படமும் ஃபர்ஸ்ட் ஓமன் தான். அதுக்கப்புறம் இடையில வந்த படங்கள்லாம் அவ்வளோக்கும் இல்லை. இது வந்து ஒரு திரும்பி ஒரு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. லேடி டைரக்டர் வந்து அப்படியே லேடிஸ் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து எடுத்து சூப்பர் படம். அதுல அந்த மியூசிக் எல்லாம் ஒரிஜினல் மியூசிக்கே திருப்பி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. அது சாட்டானி அந்த மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளா இருந்துச்சு அந்த படம் தியேட்டர்ல. அடுத்ததா அப்படியே 9th இருக்கிற படம் லேட் நைட் வித் டெவில். அது வந்து சொல்லவே வேண்டாம். அது வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஹாரர் ஃபேன்ஸ்ட வந்து நல்ல ஃபேமஸான படம். அது கொஞ்சம் எதிர்பார்ப்படா இருக்கு. அது வந்து இங்க இருக்கவங்களுக்கு அவ்வளவு தெரியல. ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள ஒரிஜினலா ஒரு பேய் கொண்டு வந்தா எப்படி, அந்த மாதிரி அந்த நியானால எப்படி நம்ம இடையில பார்த்துருப்போம். பேய்களை பத்தி அம்மாச்சி பேசிப்பாங்க. அங்க உண்மையாலுமே ஒருத்தன் வந்து ஒரு பேய் அந்த இதுல கொண்டு வந்திருந்தானா எப்படி இருக்கும். அதுதான் இந்த படம் ஒரு அட்டகாசமா இருக்கும். இந்த படத்தை வந்து எல்லாரும் கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். நல்ல படம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம். ரொம்ப டிஃப்ரெண்டான படம் பேய் படங்கள். அதாவது எல்லாமே ஓப்பனா இருக்கும். ஒரு டிவியில காமிக்கிறது அது வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு படம். நம்ம சொல்றதே எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்டான படங்கள் தான். அது ஒண்ணு இருக்கு. அது ஒரு நல்ல படமா இருந்துச்சு. ஆமா. ஸோ அடுத்ததா 8th பிளேஸ்ல வந்துட்டு கொரியன் படமான எக்ஸ்யூமா இருக்கு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்தாங்க. நல்ல ஒரு அட்டகாசமான கொரியனோட கம்பேக் படமா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா கரெக்ட், வெயிலிங்கோட தொடர்ச்சியான படமா இருந்துச்சு. இது வந்து ரெண்டுமே வேற வேற பிரமிஸா இருந்தாலும் அதோட தொடர்ச்சியா இருந்துச்சு. ரெண்டுமே அந்த ஜப்பான் தான் வில்ல. அது வந்து இது நல்லா பிடிச்சிருப்பான அந்த படம். அந்த அட்மாஸ்பியருக்கு, அந்த ஆம்பியன்ஸ், கலர் டோனு எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிலிங் மாதிரியே தான், ப்ளூ கலர் தான். ஆமா, சூப்பரா இருந்துச்சு அந்த படம். வந்து நமக்கு ஒரு அவங்களோட ஷாமனு, அவங்களோட அந்த அந்த பேய் ஓட்டுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் த்ரில்லிங்கா இருந்துச்சு இந்த படம். ரொம்ப வெயிலிங் அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல படமான படம். சூப்பர். மெயினா பாத்தீங்கன்னா அந்த இவர் எல்லாம் வந்துட்டு அந்த சாமுராய் எல்லாம் வரதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. கொல்லுவாய் பிசாசு தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு. சூப்பரான படம் அது. ஸோ 7th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜூட்லா இவங்களாம் நடிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருந்துச்சு. ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஒரு 80s 90s நடக்கிற கதை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் கேம்பாங்க, கூக்ளூஸ் கிளானு, அந்த மாதிரி ஆரியன் நேஷனு, இவங்க வந்து பேங்க் கொள்ளையடிச்சு அதை கண்டுபிடிக்க போற போலீஸ், அது 2 டைம் லைன் நடக்கிற கதை. ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஒரு நோயர் ஒரு நுவார் ஃபைட்ல இருந்துச்சு. நல்லா அட்டாச்மெண்ட் இருந்தான படம், சூப்பரா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் ஐ வாட்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு டேக் தான். அதாவது ரொம்ப ஒரு 80sல ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி இருக்கிற ஏரியால வந்து இந்த ஆரியா நேஷன், இந்த ஒயிட் சப்ரமிசிட்ஸ், இந்த நியோநாசிமானு, அவங்களோட வந்து பேங்க் கொள்ளடிப்பானுங்க. அவனுங்க வந்து ஒரு ஒயிட், ரொம்ப ரைட் விங்கா இருப்பானுங்க. அவனை பேங்க் கொள்ளடிச்சு அதுல மாட்டி அதுல வந்து போலீஸ் 2 பேர் சேஸ் பண்ணி இந்த மாதிரி போகும் அந்த கதை. நல்லா ஒரிஜினல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வந்து எடுத்த படம். அது ஒரு நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு, தவறாம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் வாஸ் இன்சைடு. அது தெரியும், நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அது ஆள் மாறாட்டம் தான். எல்லாருமே யார் மனசுக்குள்ள யாரு அந்த மாதிரி படம் தான் அது. ஒருத்தர் உடம்புல வேற ஒருத்தன், அதுதான் மெயின். பேரு வந்து இவன் தான் முகம், ஆனா உள்ள இருக்கிறவன் வேற ஒருத்தன். இந்த கூடு விட்டு கூடு போயிற மாதிரி அந்த படமே. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக், அந்த டார்க் பாஸ்ட வந்து அப்படியே வந்து எல்லாத்துக்கும் யார் யாருக்குள்ள என்ன இருக்கு அந்த மாதிரி மேட்ரு. இதுல வந்து நிறைய ட்விஸ்ட் வேற இருக்கு. அது பயங்கரமா இருந்துச்சு. அது அந்த அதெல்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. இந்த படம் ரொம்ப வந்து யூத்ஃபுல்லா இருந்துச்சு படம். கான்டெம்பரரி படம் தான். கம்மிங் ஆஃப் ஏஜ் டீன் மூவிஸ் மாதிரி எப்பவுமே ஒரு கேம் விளையாடுவானுங்க, அதுல பல ஆபத்து வரும். அந்த பேய் படங்கள் நடக்கும், பேய் படங்கள் வர மாதிரி. இதுல பேய் கிடையாது, இவங்க தான் அந்த இதே, அந்த மாதிரி தான் வரும். கரெக்ட். வந்து செமையா இருந்துச்சு. இது வந்துட்டு 5th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆடிட்டி இருக்கு. அது ஆடிட்டி, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சீன்ல வந்து ஒருத்தவங்க இறந்துருவாங்க. அதாவது அவர் உள்ள வெளியே இருக்கவன் சொல்லுவான், உள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவான். இவன் வந்து பயந்துட்டு அவளை வந்து உள்ளோடாம இருப்பான். அவன் சொன்ன மாதிரி ஒண்ணு உள்ள இருக்கும். அது வந்து அப்படியே இதாயிரும். அப்புறம் வந்து திருப்பி அவன் தங்கச்சி ஒருத்தங்க வந்து இருப்பாங்க, பிளைண்ட். அவங்க வந்து இந்த மாதிரி பேய், இந்த பொருள்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பேய் ஓட்டுற பொருள் எல்லாம் வச்சுட்டு அந்த பேய் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி வச்சு ஒரு கடை இருக்கும். அதுதான் ஆடிட்டி ஸ்டோர். அதுதான் அதை வந்து திருப்பி அவங்க அக்காவை தேடி அந்த வீட்டுக்கு போவாங்க.
கூட ஒரு மர பொம்மையோட போவாங்க. செமையா இருக்கும் அது வந்து அந்த பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர் என்ன நடக்கும் ரொம்ப பீதியா இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் போக போக அவனுக்கு ரீசன் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. அது வேற ஏதாச்சும் வந்து வச்சிருக்காங்க. ஒரு சில்லறத்தனமா இருந்துச்சு. ஹாலிவுட்ல தேவையா இவ்வளவு யோசிச்சவன் இத மக்கையா வச்சுட்டானு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த படமே. இந்த படம் வந்து இனியும் பிரபலமாகாத காரணம் அந்த ரிவல் தான், அந்த கிளைமேக்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. தேவையே இல்ல ஹாலிவுட்ல, அது சீப்பா இருந்துச்சு. இந்தியாலயே அதுல எடுக்கிறது எதுக்கு அது பண்றான்னு இதே மாதிரி நிறைய படங்கள் பண்றாங்க ஹாலிவுட்ல, எதுக்குன்னு தெரியல. நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் இருக்கு. ஓகே, ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு மாத்தி போட்டிருப்பானுங்க. பயங்கரமான ஒரு படத்தை கலப்புற படம். அது வந்து ஒரு சைக்கோ. ரெண்டு பேரும் அப்படி மாறாது. அதுதான் மெயின். ரெண்டு பேருமே சைக்கோ. ஒருத்தரும் சைக்கோ, ஓடுறதும் சைக்கோ. அப்படியே மாறி மாறி வரும். ஒரு செமையான நுவார் செம த்ரில்லர் படம். அது வந்து ஹர்ஷிக்கு அப்புறம் வந்து இதுதான் வந்து செமையா இருந்துச்சு. அந்த ஹைட் அண்ட் சீக் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஹாலிவுட்ல திடீர்னு ஒரு பேங்கா வரும். அட்டகாசமா எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எடுத்தோடனே வந்துட்டு ஆடியன்ஸ் கிரிப் பண்ற மாதிரி ஓப்பனிங் பாத்தீங்கன்னா துரத்திட்டு வரதான் கட்டுவோம். பயங்கரமா இருக்கும். உடனே உள்ள போயிருக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் 4th சாப்டர் அப்படிதான் வரும். மாறி தான் வரும். ஆமா, அது வந்து மொமெண்டோ மாதிரி தான். அது நல்லா இருக்கும். ஆமா, சூப்பரா இருந்துச்சு. செம படம். 3rd பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியது இல்ல, பாடியார் நம்ம சப்ஸ்டன்ஸ் தான். போன வருஷம் வந்த பிரபலமான படம் இது சப்ஸ்டன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு மிரட்டி எடுத்திருப்பாங்க. டைரக்டர் வந்து ஒருத்தன் அழகுங்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அது வந்து ஒரு மாயன்னு சொல்லியிருக்காங்க. அழகுங்கிறதே ஒரு மாய. அந்த மாதிரிதான் ஒரு மிக பிரபலமா 80s ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க வந்து ஷைனிங்லாம் போய் ஒரு மாதிரி இதுல இருக்காங்க. அப்ப புதுசா ஒருத்தவங்க வராங்க. அப்ப அதாவது ஒரு இளம் வயசுல ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து அவங்களோட இடத்த பிடிக்கிறாங்க. அது வந்து அந்த பழைய ஏஜ் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கட்டுப்பாயுது. அதனால ஒரு மருந்தை யூஸ் பண்றாங்க. அந்த மருந்து போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட இளவலா இன்னொருத்தவங்க வராங்க. அந்த மாதிரி அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற பெர்சனாலிட்டியை அவங்க அழிக்கும். அதுதான் மெயின் இந்த கதை. அதாவது ஒருத்தங்களோட இதுதான் எதுவுமே வந்து நிலை இல்லாததுதான் இந்த படத்துல சொல்றது. அழகுங்கிறது என்னது, இப்ப இருக்கிற ஸ்கின் கேர் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நக்கல் விட்ட படம் தான். அது கேவலமா செஞ்ச படம். அது மக்களையும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுதான் அந்த படம். அது வந்து அட்டகாசமா ஒரு படம். சூப்பர் படம். ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பிரபலமான படம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே பார்த்தாங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல எடுத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சூப்பரான படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்துல வந்துட்டு நம்ம 2nd இருக்கிறது ஐசாத டிவிங்கிற படம் தான். ஸோ அது ஒரு கம்மிங் ஏஜ் ஃபிலிம். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கம்மிங் ஏஜ் மூவியா இருந்தாலும் அதுல வந்து வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சைக்கா இருக்கு. அப்படியே படமே அப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அவ்வளவு பிரபலமாகலாது. ஏன்னா வந்து அந்த கதைக்களமே அப்படிதான். இங்க பல பேர் புரிய மாட்டேது. அதாவது ஸ்லோ இந்த ஃபாஸ்ட்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. அது இங்க இருக்க பல பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பீட் படம். அது கரெக்ட். அது வேற மாதிரி ஒரு ஜானர் படம். இது வந்து பாடி ஹாரர்ல வந்து வேற மாதிரி போற படம். இந்த பழைய இந்த லவ் கிராஃப்ட் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். லவ் கிராஃப்ட்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி வந்து அந்த டிவினால வந்து இவனுக்கு ஆகும். அந்த பால்டர்கெஸ்ட் இந்த மாதிரி பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பேய் பிடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி ஒரு பேய். அந்த சீரியல் அந்த நாடகமே ஒரு பேய். அந்த மாதிரிதான் வரும். அதுல வந்து ஒரு டைம் லைன் மாதிரி திருப்பி அவ வந்து வேற எங்கேயோ போய் மாட்டி அவர் 10 வருஷம் காணாம 10 வருஷம் கழிச்சு ஒரு ஊர் திருப்பி செத்துட்டான்னு நினைச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு நமக்குள்ள அப்படியே பூர்ற படம். அது எமோஷனலா நல்ல கனெக்ட் ஆயிருக்கும். பயங்கர கனெக்ட். ரிங் இதுல படம்லாம் பார்த்திருப்பான். ரிங்ல வந்து அப்படியே டைரக்டா ஹாரரா இருக்கும். இதுல அப்படி கிடையாது. இது அப்படியே மேலோட்டமான ஹாரரு. அதாவது ஒரு மெட்டஃபோர் மாதிரி தான் இருக்கும் படமே. ரொம்ப டீப்பா இருக்கும். அதுவும் நம்ம அந்த கலர் ரேடிங் எல்லாம் அப்படியே அப்படியே பிங்க் அப்படியே மாதிரி இருக்கும். அப்படியே அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி ஹாரர் படத்துல இது மெயின். இதுக்கு முன்னாடி மேங்க் இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்கோலஸ் கேஜ் நடிச்ச படம். கரெக்ட். ஆமா, பயங்கரமா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கலர் ஓரியன்டட் பயங்கரமா இருக்கு கலர். அது வந்து நம்மள வந்து ஒரு டிரான்ஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். அது இந்த சைக்கடெலிக் மியூசிக் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமா, இந்த படமும் அதே மாதிரி தான். இந்த படம் வந்து அது சூப்பரான படம். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ரேட்டட் பிரபலமாகாத மூவி. நிறைய பேர் பார்க்கணும் இந்த படம் எல்லாம். கண்டிப்பா பார்க்கணும். அதாவது இந்த மூவில ஒரு கண்டிப்பா பார்க்கணும். எஸ் கண்டிப்பா. அதே மாதிரி வந்துட்டு நம்பர் 1ல இருக்கிறது இது அண்டர்ரேட்டட். எவனுமே சொல்லல. நம்பர் 1ல இருக்கிற படம் இந்த வருஷத்தோட சூப்பர் படம். இது அட்டகாசமான ஸ்டாப் மோஷன். அது வந்து இந்த படம் வந்து ஏன் நிறைய பேர் பார்க்கலன்னு புரியல. இது வந்து
சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஏன் அவ்வளவுக்கு பிரபலமாக, ஏன்னா இதுதான் பிரபலமா இருக்கணும். இதெல்லாம் ரேர் மூவி. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி வச்சு ரொம்ப டிஃபரெண்ட். ஒருத்தங்க ஒரு அவங்க ஹீரோயினோட ஒர்க்கே வந்து அவங்களுக்கு வந்து எதிரியாகிற மாதிரி படம். சூப்பரான படம். அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்றாங்க. இது வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹெரிடிட்டின்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்றவங்க அந்த ஆர்கிடெக்ட் தொழிலே தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த வீடே வந்து ஒரு அமானுஷம் நடந்துதான் மாறும். அது கனெக்ட் பண்ணிருப்பாங்க நிறைய வீட்டுக்குள்ள இருக்கிறது. அது வந்து அந்த மாடலுக்குள்ள இருக்கிறது. அதே மாதிரிதான் அந்த ஸ்டாப் மோஷன் இவ செய்யற வேலை. ஸ்டாப் மோஷன் அந்த சின்ன சின்ன அந்த கார் படம் பார்த்துருப்பீங்க, ஸ்டாப் மோஷன் நகர்ற மாதிரி அந்த மாதிரி அந்த மெதுவா நகர்ந்து அந்த வீடியோ எடுத்து அது எல்லாமே நம்ம கார்ட்டூன் பார்ப்போம்ல அதே மாதிரி வந்து ஒரு பொம்மையை வச்சு பண்ணுவாங்க. அவ வந்து அதை பண்றதுதான் இவ. அந்த பொம்மையே இவளை வந்து இதாயிரும். இவளுக்கு வந்து அந்த பொம்மையே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள ஏறி இவளே அந்த பொம்மை மாதிரி ஆகி என்னன்னா அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா தான் மெயின் டைரக்டர் இருந்திருப்பா. அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிடுவா, நான் இல்லைன்னா நீ டம்மி பர்சனாலிட்டியே கிடையாதுவா, அதனால வந்துட்டு நானே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பா. அதுதான் பண்ணுவா. அவக்குள்ள பூந்துரும் அந்த பொண்ணு ஒண்ணு வர்றது. அது வந்து பயங்கரம். அது வந்து அந்த கதையே அந்த பொம்மையை வச்சு அவங்க கதை பண்றதே பயங்கரமா இருக்கும். வீடுலாம் அப்படியே காடு என்ன மாதிரி ஒரு அட்டகாசமான மேக்கிங் இந்த படம். சரியான மேக்கிங். இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்கவே இல்லை. இது வந்து நாங்க ரொம்ப சேனல் ஆரம்பிக்கும் போது போட்டோம். ஆரம்பத்துல போட்டது. அது வந்து சூப்பரா வரைக்கும் அது வந்து இந்த படத்தை பத்தி யாருமே சொல்லவும் இல்லை. இவனை எல்லாம் பிரபலமா ஏதாச்சும் வந்தா அதை போய் முன்னாடி அடிச்சு பார்த்துட்டு இந்த புஷ்பாவையும் கங்குவையும் பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்றதா வேலை. நம்ம சேனல்ல பண்றோம், நாங்க வேற வழி இல்ல, இல்லைன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க சேனல். அதே மாட்டேங்கிறானுங்க. அது ஒரு விஷயம் இல்ல சொல்றேன். ஸ்டாப் மோஷன் வந்து கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு வந்து அது மேல என்ன கமெண்ட் இருக்கோ அதை சொல்லுங்க. ஏன்னா இப்போ நம்ம புதுசா நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க கண்டிப்பா நாங்க இப்போ லிஸ்ட் பண்ண படங்கள் எல்லாமே பாருங்க. ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு கருத்து கிடைக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேடோ லேக் இருக்கு. ஆமா, கேடோ லேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல்லே வந்து வித்தியாசமான ஒரு டைம் டிராவல் படம். கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் அந்த ஆறு தாண்டி அவங்க வந்து கண்டுபிடிக்க போறதுக்கு அப்புறம் பலது வந்து ஒரு நல்ல ஒரு டைம் டிராவல் படம். அந்த நைட் ஷாம்ல இருந்து ப்ரொடியூசர் வாட்சர்ஸ்னு நைட் ஷாம்லனோட புல்ல எடுத்த படம். ஓகே, ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் மூடோட இருந்துச்சு. நல்லா காட்டுக்குள்ள வந்து ஒரு மாட்டிக்குவாங்க, டைம் வெளியவே வர முடியாது. போய் ஒரு அங்க ஒரு தனியா ஒரு பில்டிங் ஒரு வயசான கூட்டே உள்ள வச்சிருவா. இங்க சத்தம் போடாம நம்மள வாட்ச் பண்ண வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா வெளியே லைட்ல ஆஃப் ஆயிரும். வெளியே வந்து பார்த்தா கூட்டமே ஏதோ வந்து ஒரு மிருகத்தனமான ஒரு மாதிரி இருக்கும். இவங்க போய் அந்த வீட்டுக்கு அவங்க முன்னாடி வந்து ஏதோ பண்ணுவாங்க. அது பண்ண சொல்லணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அது பாட்டு போயிடும். ஆனா நீ ஏன்னு கேட்க கூட பண்ணாம இருக்க கூடாது. அந்த மாதிரி பண்ணாம இருந்தா அது உள்ள வந்துடும். வெளியே போனா உள்ள வந்துடும். காலையில இருந்து 6 மணிக்கு தான் டைம். அந்த சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் வெளியே இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கதை. அதுல வந்து அதுல இருந்து தப்பிச்சு வரா. அதுதான் அந்த படம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு ஒரு மாதிரி மொக்கையானாலும் இந்த படம் வந்து ஒரு மேக்கிங், அதாவது அந்த கண்டென்ட் வந்து அந்த கதை நல்லா இருந்துச்சு. அந்த நமக்கு அந்த த்ரில்லர் விரும்பிகளா நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு மேக்கிங்ல வந்ததுன்னா லாங் லெக்ஸ் வந்து ஆமா, லாங் லெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓவரா வந்து தப்பா ப்ரொமோட் பண்ண படம். ஹாரர் மூவி அதுன்னு சொல்லி அது வந்து ஒரு சைலண்டான படம். அது வந்து ஒரு நிதானமா போற படங்கள். அது வந்து அவன் மேக்கிங்க்கு வேண்டியது. அந்த டைரக்டர் போய் தெரிஞ்சுதான் அந்த படத்தை அப்படி வந்து முதல்ல இப்படிதான் எடுத்தாங்க. இந்த லாங் லெக்ஸ் அதே மாதிரி தான் போட்டோகிராஃபி மாதிரி இருக்கும் படமே. அப்படியே பனி பிரதேசத்துல அது வந்து ஒரு சாதாரண ஒரு சைக்கோ படம். அது வந்து மேக்கிங் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மேக்கிங். அதாவது இந்த டைரக்ஷன் இந்த பண்றவங்க வந்து அதை கண்டிப்பா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மேக்கிங் சூப்பரா இருக்கும். இந்த சினிமாட்டோகிராஃபினா கடைசியில அந்த மியூசிக்கு பிளேஸ்மெண்ட் கேமராங்கள் எல்லாம் பட்டு பயங்கரமா இருக்கும். கரெக்ட். அதுதான் அந்த படம் ஃபேமஸ். நிறைய பேர் அந்த படத்தை தேட்டரை பார்த்து கடுப்பாகி போனாங்க. நிறைய கூட்டம் ஃபுல்லு. அதே மாதிரிதான் ஹெர்டிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த நம்ம இதெல்லாம் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்றது. போதகர் வராங்க, இவன் வந்து மதத்துக்கு எதிரானவன், இவன் கேட்கற கேள்விக்குலாம் இவனுக்கு பதிலே இல்லை. அப்ப யார் ஜெயிச்சா? வில்லன் தான் ஜெயிச்சான். அந்த படமே வில்லன் ஜெயிக்கிற படம் தான். அது வந்து இவனுக்கு தான் அந்த மதத்தை பிடிக்கிறவனுக்கு தான் அதை சப்போர்ட் பண்றது எல்லாம் டாவு தானே, பொய் இல்ல. எல்லா மாதிரிதான் இருக்கும். எல்லா ரவுசியும் பண்ணி கடைசியில மது குடிப்பது வந்துட்டு உடல்நலக்கு ஒன்னும் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2.0 எப்படி வில்லன் தான் ஸ்ட்ராங். அது வந்து ஹீரோ டம்மி தானே. ஏன்னா அவனோட குறிக்கோள் தான் மிகப்பெரிய. ஹெரிடிக்ல பாத்தீங்கன்னா இவன் சொல்றது வந்து எல்லாம் உண்மைதான். அவன் வந்து டிஃபெண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கும்.
அது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிலாசபி, ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். கரெக்ட், கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். சூப்பரா தான். அவ்வளவுதான். வந்துட்டு டைம் கிடைச்சா வந்துட்டு இந்த படங்கள்லாம் பாருங்க. குறிப்பா வந்துட்டு நம்ம அந்த லிஸ்ட் போட்டது வந்துட்டு மெயினா பார்க்க இது கொஞ்சம் நான் சொன்னது இப்ப த்ரில்லர் ஹாரர் மூவிஸ் தான். இனி வந்து அடுத்து வந்து பெஸ்ட் அண்டர் ரேட்டட் மூவிஸ் சொல்லுவோம். அப்புறம் வந்து நிறைய அப்படியே ஒரு 2-3 டாபிக் இருக்கு. பெஸ்ட் தமிழ் எல்லாம் வரும். வருஷ கடைசியில என்னதான் பண்றது, அப்புறம் ஏதாச்சும் ஒன்று பேசிதானே ஆகணும். எப்படியும் பார்க்க மாட்டீங்க. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.